மக்கா, விவசாயிகள் மேலே ஐயா ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைப்பா. அது சரி, யார் மேலே தான் ஐயாவுக்கு அக்கறை இருந்தது? டெல்டா மாவட்டங்களில் சுமார் 2,05,000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமாயிருச்சு, மழை வெள்ளத்தில் மூழ்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தென் மாவட்டங்களில் வாழை தோட்டமெல்லாம் முங்கி கிடக்குன்னா பார்த்துக்குங்க. இந்த நிலைமையில் ஐயா ஸ்டாலின் சினிமா ஹீரோயின் கூட ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கிறார். இந்த கொடுமை எங்கே போய் சொல்ல? ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அப்படிங்களா? மக்கா, ஐயா ஸ்டாலின் யதார்த்தமா வாக்கிங் போனப்ப அங்க யதார்த்தமா வாக்கிங் வந்த நடிகை ஸ்ருதிஹாசன் கூட யதார்த்தமா நாட்டு நடப்பு பத்தி பேசியிருக்காரு. அதை யதார்த்தமா யாரோ வீடியோ எடுக்க அது எப்படியோ யதார்த்தமா உடன்பிறப்புகளுக்கு கையில கிடைச்சி அதை உடன்பிறப்புகள் யதார்த்தமா பரப்பிக்கிட்டு இருக்காங்கப்பா. இந்த யதார்த்தமான நாடகத்தை பார்த்து எங்க சொல்லி அழுகிறதுன்னு தெரியாம விவசாயிகள் புலம்புதாங்க. இந்த டிட்வா புயலால டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் பெரிய சேதமாயிருக்கு. தஞ்சாவூர் பக்கம் 15,000, நாகை பக்கம் 60,000, திருவாரூர் பக்கம் 75,000, மயிலாடுதுறை பக்கம் 55,000 ஏக்கர்னு சுமார் 2 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்களில் தண்ணியில் மூழ்கி கிடக்கு. மழை தண்ணி வடிஞ்ச பிறகுதான் சேதத்தை கணக்கு பண்ண முடியும்னு அதிகாரிகள் சொல்லுதாங்க. 33% சேதமாகி கிடந்தாதான் நிவாரணம் வேற கொடுப்பாங்களாமா. இவங்க என்னைக்கு கணக்கெடுக்க, என்னைக்கு நிவாரணத்தை கொடுக்க? இந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே விவசாயிகளுக்கு பெருசா நிவாரணம் கொடுத்ததில்லை. இப்படி விவசாயிகள் கஷ்டப்படும் போது இந்த யதார்த்தமான நாடகம் எல்லாம் தேவையா? இந்த சேதத்தை பத்தி கேட்டா ஐயா ஸ்டாலின் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு வேற சொல்றாரு. இதெல்லாம் நியாயமா? இங்க மக்களை ஏமாத்த சேதம் இல்லைன்னு சொல்லிடுதாங்க. இவங்க இப்படி சேதம் இல்லைன்னு சொல்றதுனால தான் நமக்கு வர வேண்டிய நிதியும் வரமாட்டேங்குது. எல்லாரையும் ஏமாத்திட்டு நாடகம் போட்டுட்டு இந்த ஆட்சியை நடந்துகிட்டு இருக்குன்னு விவசாயிகள் புலம்புதாங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு விவசாயி தான் முதல்வராக வரணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் நாடகம் போடுறத நிறுத்திட்டு இப்போ இந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும். கொடுப்பாரா இல்ல வழக்கம் போல அரசியல் மட்டும் பண்ணுவாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன மக்கா?